Good morning students, welcome to Kalabari Academy. இன்னைக்கு female reproductive organ flowerல gynoecium part 2 இதுல ovules and placenta எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அந்த placenta ovules கனெக்ட் ஆன அந்த பேட்டர்னுக்கு பேர் placentation அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம பார்க்கலாம். Ovules are present inside the ovary. Ovulesங்கிறது ஓவரிக்கு உள்ள இருக்கு flowerல. Placenta is a special type of tissue which connects the ovules to the ovary. The mode of distribution of placenta inside the ovary is known as placentation. இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ ஓவரிக்குள்ளே எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு, என்ன பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு, அது எப்படி ஓவியூவில் கனெக்ட் பண்ணுது, அந்த பேட்டர்னுக்கு பேர் பிளாசன்டேஷன். இட் ஆல்சோ டினோட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் வித் இன் தி ஓவரி, அல்லது ஓவியூல்ஸ் உள்ளே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அது சொல்கிறதுக்கு பேர் பிளாசன்டேஷன். தி ஸ்டாக் அட்டாச்சிங் தி ஓவியூல் டு தி பிளாசண்டா இஸ் கால்டு தி ஃபனிகுலஸ். அதாவது பிளாசண்டா ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ, அது ஓவரியையும் ஓவியூலையும் கனெக்ட் பண்ணுது. அது கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்குக்கு பேர் ஃபனிகுலஸ். அடுத்து இன் மோனோகார்பஸ். மோனோகார்பஸ்னு என்ன? ஒரு ஓவரி, ஒரு ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா, அது வந்து ஒரு கார்பல். ஸோ மோனோகார்பஸ் ஆர் அப்போகார்பஸ் யுனைட் ஆகாமல் தனித்தனியாக கார்பல்ஸ் இருந்தால் தேர் இஸ் டிப்பிக்கலி அ சிங்கிள் லைன் ஆஃப் பிளாசன்டேஷன் இன் ஈச் ஓவரி. ஒவ்வொரு ஓவரிலையும் சிங்கிள் லைன் ஆஃப் பிளாசன்டேஷன் மட்டும்தான் இருக்கும், ஒரே லைனில் தான் இருக்கும். என்ன இன் சின்கார்பஸ் கைனீஷியா, இந்த கார்பல்ஸு பெட்டல்ஸ் கூட இணைஞ்சிருந்தாலோ அல்லது கார்பல்ஸாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாலோ அந்த மாதிரி இல்லை. சின்கார்பஸ் கைனீஷியாவில் லைன்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் கேன் பி ரெகுலரி ஸ்பேஸ், நிறைய லைன்ஸ் இருக்கும், சிங்கிள் லைனில் இருக்காது, தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு இருக்கும். என்ன அலாங் தி வால் ஆஃப் தி ஓவரி, என்ன ஓவரியோடைய இன்சைடில் வாலில் பிளாசண்டா டிஷ்யூஸ் இருக்கிற இடத்துல இடம் விட்டு இருக்கும், ரெகுலர் ஸ்பேஸிங் இருக்கும். அதுக்கு பேர் பேரட்டல் பிளாசன்டேஷன். பேரட்டல் பிளாசன்டேஷன். ஆனால் அந்த பிளாசன்டேஷனை நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? பிளாசன்டேஷன் டைப்ஸ் ஆர் மார்ஜினல். மார்ஜினல் என்ன அர்த்தம்? ஓவரியோடைய ஒரு மார்ஜினில் ஒட்டியிருக்கும். ஆக்சைல், சென்ட்ரல் பார்ட்டில் ஓவரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதனுடைய சென்ட்ரல் பார்ட்டில் ஓவியூல்ஸ் அட்டாச் ஆகிருக்கலாம், தட் இஸ் ஆக்சைல். பேரட்டல் சைடில் இருக்கலாம். பேசல் கீழ்மட்டத்தில் அமைஞ்சிருக்கலாம். சென்ட்ரல் அண்டு ஃப்ரீ சென்ட்ரல். ஏன்னா சென்ட்ரலில் ஃப்ரீயாக இருந்து ஆக்சிஸ் இடத்துல ஓவருடைய ஆக்சிஸ் வந்து சேர இடத்துல சென்ட்ரல் பார்ட்டில் ஃப்ரீயாக இருந்து அதை சுற்றி இடம் விட்டுட்டு அமைஞ்சிருக்கலாம், அதுக்கு பேர் ஃப்ரீ சென்ட்ரல். இந்த மாதிரி டைப்ஸில் பிளாசன்டேஷன் வந்து அமைந்திருக்கும். மார்ஜினல் பிளாசன்டேஷனுங்கிறது பிளாசண்டா ஃபார்ம்ஸ் ஏ ரிட்ஜ், ஒரு மேடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அலாங் தி வென்ட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவரி அண்ட் ஓவில்ஸ் ஆர் பார்ன் ஆன் திஸ் ரிட்ஜ் ஃபார்மிங் 2 rows, 2 rows இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பி. அடுத்து ஆக்சைல், சென்ட்ரல் பிளாசன்டேஷன் ஆக்சிஸ் பேசிஸில். பிளாசண்டா இஸ் ஆக்சியல், சென்ட்ரலில் இருக்கும். அண்ட் தி ஓவில்ஸ் ஆர் அட்டாச்டு டு இட் இன் எ மல்டி லோக்குலர் ஓவரி. ஓவரியவும் நிறைய சாக்ஸ் மாதிரி லோக்யூல்ஸாக பிரிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே ஓவியூல்ஸ் வந்து அரைஞ்சிருக்கு. மல்டி லோக்குலரி சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன், இதான் எக்ஸாம்பிள் ஆக்சியல் பிளாசன்டேஷன். அடுத்து பெரட்டல். பெரட்டல்னால் லேட்டரலாக அது இருக்கும். ஓவியூல்ஸ் டெவலப் ஆன் தி இன்னர் வால் ஆஃப் தி ஓவரி ஆர் ஆன் தி பெரிஃபரல் பார்ட். என்ன ஓவரியோட எட்ஜ் இந்த பக்கம் மேலே கீழே லேட்டரல் சைடில் இருக்கும், பெரிஃபரல் பார்ட்டில் இருக்கும். ஓகே. ஓவரி இஸ் ஒன் சேம்பர்ட், ஃபார்ம்ஸ் ஃபால்ஸ் செப்டம். ஏர்லியர் பீரியடில் சிங்கிள் சேம்பராக இருக்கும், ஃபால்ஸ் செப்டம் அதில் இருக்கும். செப்டம்னு என்ன? ஏ சேம்பர் டிவைடட் பை அ வால். அது செப்டங்கிறது ஒரு வால் மாதிரி, ஒரு சுவர் மாதிரி. என்ன ஆனால் அது அடல்ட் ஆகும்போது பிகம்ஸ் 2 சேம்பர்ட் இன் அடல்ட்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், அர்ஜிமோன், இது உதாரணம். அடுத்து ஃப்ரீ சென்ட்ரல். சென்ட்ரல் ஆக்சிஸில் இடம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஆக்சிஸை சுற்றி பிளாசண்டா செல்ஸ் இருக்கும், அதிலிருந்து ஓவில்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஃப்ரீ சென்ட்ரல் ஓவில்ஸ் ஆர் பார்ன் ஆன் தி சென்ட்ரல் ஆக்சிஸ்
and septa are absent. எக்ஸாம்பிள் வந்து டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். அடுத்து பேசல். ஓவரியோடைய பேசல் பார்ட்டில் கீழ்ப்பகுதியில் என்ன அடிமட்டத்தில் பிளசண்டா டெவலப்ஸ் அட் தி பேஸ் ஆஃப் தி ஓவரி and a single ovule is attached to it. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அல்லது மேரிகோல்டு. இதனுடைய அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இது மார்ஜினல் பிளாசன்டேஷன். இது ஒரு ஓவரி. இது ஸ்டாக் இப்படி வருது, சென்ட்ரல் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கும், ஆக்சிஸ் இஸ் ஹியர். என்ன இது ஒரு ஓவரியோட உள்பக்கத்தில் வாலுடைய மார்ஜின். இந்த ஓவரி வாலுக்கும் இந்த ஓவியலுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இதுதான் பேசல் செல்ஸ், பிளாசன்டல் செல்ஸ். இது ஒரு மார்ஜின் அட்டாச் இருக்கிறனால இது பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். இது ஆக்சியல் பிளாசன்டேஷன். இப்போ ஓவரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இதனுடைய சென்ட்ரல் பார்ட் இஸ் ஆக்சியல். இந்த சென்ட்ரல் பார்ட் ஃப்ரீயாக இதில் பிளசண்டா செல்ஸ் இருக்குது, ரிட்ஜஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது கூட ஓவியல்ஸ் அரேஞ்ச் அட்டாச் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்டு ஆக்சியல் பிளாசன்டேஷன். அடுத்து பேரட்டல் பிளாசன்டேஷன். இது பேஸ்லேயும் இல்லை, சென்ட்ரலையும் இல்லை, அப்பக்ஸ்லேயும் இல்லை, லேட்ரல் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு பேரட்டல் பிளாசன்டேஷன். பேரட்டல் பிளாசன்டேஷன் ஓவியூல்ஸ் ஓவரி கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பேட்டர்ன். அடுத்து ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன்னா இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு அடுத்து பிளாசன்டல் செல்ஸு அதில் ஓவியூல்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு லோக்கலர்ஸ் இருக்குது, இங்கே லோக்கியூல்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு சிங்கிள் சேம்பர் மாதிரி இருக்குது. இது மாதிரி அரேஞ்ச் மாதிரி இருந்தால் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். அடுத்து லேமினார் பிளாசன்டேஷன். லேமினார் பிளாசன்டேஷன்னா இதில் இந்த சென்ட்ரல்லேருந்து மட்டும்தான் இருக்குது, இதில் சென்ட்ரல்லேருந்து மட்டும்தான் இருக்குது. இதில் லோக்கியூல்ஸ் இருக்குது, இதில் லோக்கியூல்ஸ் இல்லை. ஆனால் லேமினாரில் பார்த்தீங்கன்னா லோக்கியூல்ஸும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மார்ஜின்லேயும் ஓவியல்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு லேமினார் பிளாசன்டேஷன். அடுத்து பேசல் பிளான்டேஷன். இது ஒரு ஓவரி. என்ன இதனுடைய பேஸில் கீழே மாத்திரம் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசல் பிளாசன்டேஷன். எபிக்கல் பிளாசன்டேஷன். இந்த ஓவியூல் கீழே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்குது. என்ன திஸ் இஸ் எபிக்கல் பிளாசன்டேஷன். ஸோ ஓவரி அண்டு ஓவியூல் ரெண்டும் அட்டாச் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ ஃபார்மிங் ரிட்ஜஸ். அதுக்கு பேர் தான் பிளாசண்டா. அந்த பிளாசண்டாவும் ஓவியூலும் எப்படி அட்டாச் ஆகிருக்கோ அந்த பேட்டர்னை பற்றி சொல்கிறது பிளாசன்டேஷன். அந்த பிளாசன்டேஷன் மார்ஜினல், ஆக்சியல், பேரட்டல், எபிக்கல், பேசிக், லேமினார் அண்ட் ஃப்ரீ சென்ட்ரல். இந்த டைப்ஸில் அந்த பிளாசன்டேஷன் அமைந்து இருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.